சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி. பௌத்தத்தில் இதுக்கு திரிசரணம்னே பேர். நான் உலக பௌத்த மாநாடுகள் பல மாநாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறேன். புத்தர் பிறந்த லும்பினிலேயே ஒரு மாநாடு போட்டோம், இந்து புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸுங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க அந்த சங்கத்தை சரணமடைகிறேன், புத்தரை சரணமடைகிறேன், அவருடைய தர்மத்தை சரணமடைகிறேன்னு சொல்லும்போது அந்த புத்தம் சரணம் சங்கம் சரணம் அப்படின்னு உலக நாடுகள் முழுவதும், கிழக்காசிய நாடுகள் முழுவதும் பௌத்தம் பரவியதற்கு காரணமாக இருந்தது சங்கம் சங்கம் சங்கம். முதல்ல ஆன்மீகத்துக்கு உலகத்திலேயே ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினவர் பகவான் புத்தர். சங்கம் அதுதான். மகாவீரரும் சங்கம் வச்சா, ஆனா அந்த அளவுக்கு அது போகல. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழுக்காக சங்கம் வச்சார்கள். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 சங்கம் வச்சு சங்க இலக்கியங்களை உண்டாக்கி சங்க நூலை உண்டாக்கினார்கள். சங்க தமிழ் அப்படின்னே சொல்றோம். மொழிச்சங்கம் நமக்கு ரொம்ப புதுசு தமிழ்நாட்டுக்கு. ஆன்மீக சங்கம் தமிழ்நாட்டில் இல்லை, வட இந்தியாவில் புத்தர் உண்டாக்கினார். புத்தருக்கு பிறகு ஆன்மீகத்துக்கு என்று ஒரு சங்கத்தை நிறுவியவர் நம்முடைய வள்ளல் பெருமான் தான். இவர் நிறுவிய சங்கம் இன்றைக்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கார்கள், சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கார்கள், இலங்கையிலிருந்து வந்திருக்கார்கள், பிரான்ஸ்ல இருக்குது, லண்டன்ல இருக்குது. உலகத்துல 6 கண்டங்களையும் ஒரு 100 நாடுகளுக்கு மேலே வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றன. சன்மார்க்க சங்கம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா 10 பேர் 8 பேர் 100 பேர் 50 பேர் சைவ சாப்பாட்டுக்காரன் இருக்கிறான்னு அர்த்தம். உலகத்திலேயே வன்முறை குறையணும்னா 2 விஷயம் ஒழியணும். 2 விஷயம் ஒழியாத வரையில் வன்முறை குறையாது. ஒண்ணு மது, இன்னொன்னு மாமிசம். மது போக 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 வன்முறை பெருகி ஓடும். மாமிசம் உள்ள போக 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 வன்முறை பெருகும். சாப்பிட்டா இருக்கணும்னா சைவம். இதுக்கு உதாரணம் மனுஷனை பார்த்தா தெரியாது, மிருகங்களை பார்த்தா தான் தெரியும். வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஏன் இதெல்லாம் டொமஸ்டிக்கா இருக்குது? சைவம் சாப்பிடுது. இது ஏன் ஒயில்டா இருக்கு? சாப்பிடுது. மனுஷன்ல ரொம்ப பேர் ஒயில்டு, மைல்டு இல்ல. இப்படி சொன்னா சண்டை வரும். வள்ளலார் அகவினத்தார் புறவினத்தார்னு ஜாடையா சொன்னார். அகவினத்தார் புறவினத்தார், அகையினம் புறையினம். வள்ளலார் எல்லாத்தையும் ஒண்ணு பண்றார். ஜாதி ஒண்ணு, சமயம் ஒண்ணு. வரலாறு பாருங்க, நேஷனாலிட்டி இல்லைங்கிறார். நேஷனாலிட்டி இல்லைங்கிறார். இப்ப ரிலிஜனே மறுத்துருவான், ஜாதியை மறுத்துருவான். இந்த நேஷனாலிட்டியில புடிச்சுக்குவான். நான் ரஷ்யன், நான் பாகிஸ்தானி, நான் அமெரிக்கன், நான் வந்து யூரோப்பியன் அப்படிங்குவோம். நேஷனாலிட்டி குறிப்பிடாட்டி உங்களுக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்காது. பாஸ்போர்ட்ல இந்தியன் நேஷனல் குறிப்பிடணும். வள்ளலார் நேஷனாலிட்டியை எங்க தூக்கி எறிகிறாருன்னா, இந்த பல்வகையான ஆச்சாரங்கள் ஒழிய வேணும்னு சொல்றாரு. அங்க ஆச்சாரங்களை அடுக்குவார். ஜாதி ஆச்சாரம், சமயாச்சாரம், அந்தாச்சாரம், குலாச்சாரம், இப்படி ஆச்சாரங்களை அடுக்கிட்டு தேச ஆச்சாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார். அந்த தேச ஆச்சாரம்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு ஆப்டா இங்கிலீஷ்ல நேஷனாலிட்டி தான். வள்ளலார் இன்னைக்கு இங்கிலீஷ்ல நேஷனாலிட்டின்னு சொல்றமே, அதைத்தான் வள்ளலார் தேச ஆச்சாரம்ங்கிறார். இப்ப தேச ஆச்சாரம்னாக்க நாமெல்லாம் வந்து இந்தியன். இப்ப வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து இந்தியன் தான். அவங்க மலையாளம்னு இருக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் மலேசியன். இப்ப எல்லாம் கொஞ்சம் நீட்டமா இருக்கு. இந்தியான்னா இப்ப ஒரே இந்தியா தான் இருக்கு. இப்ப சவுத் நார்த்னா பிரிச்சுக்கலாம். அப்ப எல்லாம் எப்படின்னா, கிருஷ்ணாபிள்ளைக்காரன் நான் சோழ தேசத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. மதுரை புலவர் நான் பாண்டிய தேசத்துல இருந்து வந்திருக்கேன் பார். மதுரை புலவர் பாண்டிய தேசம், இங்க உடையூர் புலவர் சோழ தேசம். இந்த தேச வேறுபாடே ரொம்ப சண்டை வந்துடும். அப்படி இருந்த காலம். எல்லா ஆச்சாரங்களும் ஒழிந்து சுத்த சமரச சத்திய ஞான ஆச்சாரம் ஒன்றே விளங்குதல் வேண்டும். அந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான ஆச்சாரத்தை விளங்க செய்வதற்காகவே சங்கத்தை வள்ளலார் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இதோட சங்கத்து பேரை நாம் வச்சுக்குவோம். வள்ளலாருடைய சங்கம் நமக்கு ரொம்ப புதியது. அதுக்கு அடிப்படை
ஆன்மீகத்துக்கு வடக்கே புத்தர் பண்ணார். ராஜா ராமமோகன் ராய் வடக்க தான் அந்த சமாஜத்தெல்லாம் ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டில் கோயில்கள் என்று இருந்தன, மடங்கள் என்று இருந்தன. வள்ளலார் ஒரு சங்கத்தை உண்டாக்கினார். அது இன்னைக்கு பல்வேறு சங்கமாக வளர்ந்து உலகம் முழுவதும் வளர்ந்து வருகிறது என்பதை சொல்லி, இந்த பேரில் இன்னும் நிறைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அதை குறுகிய காலம் 12 அதாவது எனக்கு 12:30 முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 15 நிமிஷத்துல சில செய்திகள் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த சங்கத்தினுடைய பெயர் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேணும். கூடி பழகுவதற்கு சங்கம். கூடி பழகினா போதுமா? இப்போ டீ பிரேக்கை கொடுத்தாங்கல்ல, எல்லாரும் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தீங்களே, இப்போ மத்தியானம் சாப்பிட போறீங்களே, இதுதான் சாலை. இதுதான் சாலை. அது கேன்டீன் சொல்லக்கூடாது. ஒரு இண்டஸ்ட்ரி வச்சாக்க உடனே கேன்டீன் வச்சிருவாங்க. கேன்டீன் இல்லாத இண்டஸ்ட்ரி இருக்காது. கேன்டீன்ல வடை 10 பைசாவுக்கு கிடைக்கும். ஹோட்டல்ல 10 ரூபா 5 ரூபா. கேன்டீன்ல டீ 2 ரூபா 1 ரூபா. நெய்வேலி கேன்டீன்ல கொடுக்குறான் தொழிலாளர்களுக்கு. ஹோட்டல்ல 15 ரூபா. கேன்டீன்ல சீப் பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்டா கேன்டீன்ல கொடுக்குறான். அந்த மாதிரி டிவோட்டிஸுக்கு வேகோயஸுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கறதுக்காக தான் வள்ளலார் காசே இல்லாம ஃப்ரீயா பண்ணார் தர்மசாலை. நீங்க நினைச்சு பார்க்கணும். வள்ளலார் சங்கம் ஆரம்பிக்கும் போது கருங்குழியில இருந்தார். வடலூர் அவருக்கு இன்னும் கிடைக்கல. வடலூர்ல அந்த 80 ஏக்கர் நிலம் 67ல கிடைச்சது. அதுல சாலையை கட்டினார். 65ல சங்கத்தை உண்டு பண்ணிட்டாரு. 65ல சங்கத்தை உண்டு பண்ணும் போது வள்ளலார் வசித்த இடம் கருங்குழியில தண்ணி விளக்கியிருந்த ரெட்டியார் ஊடு. அதுல இருக்கிறார். அந்த ரெட்டியார் ஊடு ஒரு ஃபேமிலி ஹவுஸ். அதுல எல்லா போர்ஷன்லயும் அவங்க இருக்காங்க. இவருக்கு அலாட்மெண்ட் ஒரு ஃப்ரண்ட் ரூம், அதுல இவர் இருக்கார். அப்புறம் கொஞ்ச காலத்துல அவர் தியான சாதனைகள் யோக சாதனைகள் அதெல்லாம் செய்யறதுக்கு அந்த காலத்துல ஒரு குகை மாதிரி கருங்குழியில ஒரு பிள்ளையார் கோயில். அந்த கருங்குழியில பிள்ளையார் கோயில் குகை மாதிரி இருக்கும். அந்த காலத்துல இடிச்சு கொஞ்சம் பெருசா பண்ணிட்டாங்க. அப்ப உள்ள நுழையவே முடியாது, உட்கார்ந்துதான் போகணும், போய் நிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குகை கோயில் அது. கருங்கல்லால் கட்டப்பட்ட குகை, மலையை குறைஞ்சி பண்ணதில்லை, கட்டப்பட்ட குகை கோயில். அதுல உட்கார்ந்தா ஒரு மெடிடேஷன் தியானம் யோகம் எல்லாம் பண்ணுவாங்க. அங்க இருந்துகிட்டு சிதம்பரம் போக வர இருந்த ஆளுங்கள்லாம் இந்த சங்கத்தை உண்டாக்குறாரு. 65ல 67ல வடலூர் பக்கம் அப்புறம் நினைக்கிற சங்கத்தை உண்டாக்கிட்டோம். இப்ப சங்கம்னா என்ன அர்த்தம்? ஒரு தலைவர், ஒரு 7-8 துணைத் தலைவர், ஒரு 20-30 செயலாளர், கோபாசே கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், நிர்வாக செயலாளர், அப்புறம் வார்போஸ் செயலாளர். இப்ப செயலாளர்னா எத்தனை செயலாளர் இருக்காங்க? 10 பேரை திருப்தி பண்ணணும்னா 10 செயலாளர் போஸ்ட் கிரியேட் பண்றோம். இப்படி ஆபீஸ் பேரர்ஸ் தான் இப்ப சங்கம். அந்த காலத்துல வள்ளலார் ஆரம்பிச்ச சங்கத்துக்கு ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் கிடையாது. யார் சங்கிய பாகத்துல தான் சங்கம் இருந்தது. அதனால வள்ளலார் என்ன பண்ணாரு, ஒரு சங்கத்தை ஏற்படுத்திட்டு எல்லாரையும் சிஷ்யா மாதிரி வச்சுக்கிட்டாரு. இவர் குரு மாதிரி நினைச்சாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, நான் சங்கத்துக்கு தலைவன் இல்ல, சன்மார்க்க சங்க தலைவனே இறைவனை பாடுறாரு. சன்மார்க்க சங்க தலைவனே என்று வரலாறு இறைவனை சுட்டி பாடிய இடங்கள் ஒரு 20-30 இருக்கு. சன்மார்க்க சங்கத்துக்கு யார் தலைவர்னா வரலாறு சொல்றாரு, இறைவன் தான் தலைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தலைவருங்கிறாரு. கூடியிருந்த எல்லாரும் சொல்றாங்க, அவர்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு உங்களை தான் தெரியும், நீங்க தான் ஆரம்பிச்சுட்டீங்க, நீங்க தான் தலைவருங்கிறாங்க. இது அவருடைய தர்மம், அது நம்முடைய தர்மம். இது நம்முடைய தர்மம் வள்ளலாரை சங்க தலைவராக கொள்ளுதல். அவருடைய தர்மம் மார்க்கத்து என நுமக்குள் ஒருவனாக கொள்வீர். சன்மார்க்க சங்கத்துல உங்களை போல என்ன வச்சுக்க, நான் ஒன்னும் பெரிய மனுஷன் இல்லைங்கிறார். இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. சொன்னா தலைக்கு மேல ஏறிடுவாங்க. சொல்றதுலே ஆபத்து. உபிசாமி சொன்னார்னா தலைக்கு முட்டையா இருக்கிற மாதிரி போடும். அதனால அந்த குருங்கிற சீட்டை விட்டு கொடுத்துக்க கூடாது. அதனால சில பேர் குருஜின்னே பேர் வச்சிருக்காங்க. தூங்கி குருஜின்னு எத்தனை பேர் இருக்காங்க. இவ்வளவு குருஜிக்கள் எப்படி இந்த குருஜி, நானே குருஜின்னு பேர் வச்சிருந்தா எனக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி இருக்கும். சாதாரணமா இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளா இருக்கு.
அதனால வள்ளல் பெருமான் குருசீட சங்கம் மாதிரி தான் ஏற்பட்டார். புத்தர்லயும் குருசீட சங்கமா தான் ஏற்படுத்தினாங்க. அந்த ஒரு சங்கம் ஏற்படுத்திய பிறகு சாலை ஏற்படுத்தினார். கூடியிருப்பதற்கு சங்கம், கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அந்த கூடி இருந்து வயிறு குளிர்வதற்கு தர்மசாலை. அந்த வயிறு குளிர வேண்டியது 2 விஷயத்துல குளிரணும். ஒரு விஷயம் சைவ சாப்பாட்டால குளிரணும், இன்னொன்னு இருக்கிறத எல்லாருக்கும் குடித்து குளிரணும். அற்றார் எலிபிசி தீர்த்தல்ல 2 விஷயம். எல்லாருக்கும் கொடுக்கறது ஒண்ணு, கொடுக்கறது செய்யமா இருக்கணும், சாப்பிட்றது செய்யமா இருக்கணும் 2. இதுக்காக அந்த காலத்துல தர்மசாலை ஏற்படுத்துறார். 3வதாக வழிபாட்டுக்கு வர்ஷிப் பண்றதுக்காக பிரேயர் ஹால். சங்கம் கூடியாச்சு, அதுக்கு ஒரு கிச்சன் வச்சாச்சு, ஒரு பிரேயர் ஹால் வரும் இல்ல, அதுதான் ஞான சபை. அவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அது பிரேயர் ஹால், ஞான சபையை கட்டினார். அதுக்கப்புறம் கூடி பேசியாச்சு, சத்து விசாரம்லாம் பண்ணியாச்சு, கூடிய வாயால் ஆத்தியாச்சு, மூளையை செலவு பண்ணியாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, வர்ஷிப் பண்ணியாச்சு. இன்னுமா அனுபவத்துக்கு கொண்டு வரணுமே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமே. அதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட், ஹிஸ்டரியில எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, ஜியாகிரபியில எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. இந்த சயின்ஸில் மாத்திரம்னா பரிசோதனை கூடணும் வச்சிருப்போம், எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருப்போம், ப்ராக்டிகல் கிளாஸ்னு வச்சிருப்போம். அந்த மாதிரி அதுக்காகத்தான் சித்தி வளாகம். சங்கத்தில் சேர்ந்து சாலையில் உணவு வழங்கி சொத்து உணவை உண்டு ஞான சபையில் தொழுது அடைய வேண்டிய பேறு அடைவதற்கு சித்தி வளாகம். அறம் பொருள் இன்பம் வீடு. அறத்துக்கு சமானம் சங்கம், பொருளுக்கு சமானம் தர்மசாலை, இன்பத்துக்கு சமானம் ஞான சபை, வீடு பேரு சித்தி வளாகம். அந்த மாதிரி 4 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உண்டு பண்ணார். இந்த 4 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இப்ப 150 ஆரம்பிச்சதுக்கு 1க்கு. இப்ப நீங்க பிறந்திருக்கிற காலம் அருமையான காலம். சன்மார்க்க சங்க 100ஆண்டு விழா நடத்தும் போது உங்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? சன்மார்க்க சங்க 100ஆண்டு விழா நடந்து 50 வருஷம் ஆச்சு. சன்மார்க்க சங்கத்து 100ஆண்டு விழாவை இன்றைய இளைஞர் உலகம் கண்டிராது. நீங்க எல்லாம் கண்டிருந்தீங்க 100ஆண்டு விழாவை. 4 நூற்றாண்டு விழா நடந்தது. சங்க 100ஆண்டு விழா 1965, சாலை 100ஆண்டு விழா 67, சபை 100ஆண்டு விழா 72, வள்ளலார் சித்தி 100ஆண்டு விழா 74. இப்ப எகை 150வது வருஷம் வருது. அது 150ல 1க்கு வந்திருக்கிறான். இப்போ அடுத்த 2 வருஷத்துல நமக்கு தர்மசாலைக்கு 150 வருது. அடுத்த 2 வருஷத்துல ஞான சபைக்கு 150 வருது. அடுத்த 2 வருஷத்துல வரலாறுடைய சித்திக்கு 150 வருது. அதோட வரலாறுடைய 200 வருது. இந்த 2020 அப்படின்னு சொன்னோன்னா அப்துல் கலாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ராமேஸ்வரத்து சைவ சாப்பாட்டு முஸ்லிம். அப்துல் கலாம் கிட்ட என்ன செய்யணும்னா சாப்பாடு சைவம், முஸ்லிம். பிறந்தது ராமேஸ்வரம், அடக்கமானது ராமேஸ்வரம். அதோட பிரம்மச்சாரி. அது அவர் எதை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா, நான் வந்து வள்ளலார் திருவாசகத்துக்கே வாழ்க்கைப்பட்டவர்னு எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கே வாழ்க்கைப்பட்டவர் அவர். அதனால பிரம்மச்சாரியா இருந்தார். அவருக்கு குரானும் ஒண்ணு, குறளும் ஒண்ணு, பகவத்கீதையும் ஒண்ணு. இந்த 3ஐயும் சேர்த்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்டவர். அவர் தான் விண்வெளி காலம். விண்வெளி ஒரு காலத்துல நான் படிக்கிற காலத்துல பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம், இதுதான் லாங்குவேஜ். பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம். ஆகாயம்னு சொல்லக்கூடாது. ஆகாயம்னா அது தமிழ் யூசேஜ். பொதுவா வேதாந்தத்துல சமஸ்கிருதத்துல ஆகாசம். எனக்கு தாத்தா சொல்லி கொடுத்தது, எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தது ஆகாசம். அப்புறம் நானா கொஞ்சம் வயசான பிறகு ஆகாயம், ஆகாசத்துல இருந்து ஆகாயத்துக்கு வந்தோம். ஆகாயமும் போய் கொஞ்ச நாள் கழிச்ச உடனேதான் அப்புறம் வந்து வானம் அப்படிங்கிற யூசேஜ் வந்தது. அப்புறம் வானம் போய் விண்வெளி அப்படின்னு வந்தது. இப்ப விண்ணும் போய் வெளியினே வந்துச்சு. விண்வெளி காலம். வள்ளலாருடைய அகவல்ல பாருங்க,
ஆகாசம்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல விண்ணுங்கிற யூசேஜ் கொண்டு வந்து விட்டு விண், மண்ணுல இருந்து மேல விண்ணுக்கு போறது ஏறுபடி, விண்ணுல இருந்து இறங்கி மண்ணுக்கு வர்றது இறங்குபடி. வரலாறு இறங்குபடியாகவும் பாடியிருப்பார், ஏறுபடியாகவும் பாடியிருப்பார். அகவல்ல நீங்க பார்க்கலாம். மண்ணில் ஆரம்பிச்சு விண்ணுக்கு வருவார், விண்ணில் ஆரம்பிச்சு மண்ணுக்கு போவார். அந்த மாதிரி 4 எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கு 150 வருஷம் வந்திருக்கு. இந்த ஒரு 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சுடுறேன். இந்த 150 வருஷத்துல 100 வருஷம் ஒரு பீரியட், 50 வருஷம் ஒரு பீரியட், ஒரு காலகட்டம். அந்த 100 வருஷத்துல சன்மார்க்கத்தை அழிஞ்சு போயிடாமல் அந்த காலத்து பெரியவர்கள் காப்பாத்தி நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நம்ம கிட்ட வந்து விட்டுருக்காங்க. வடலூர் ஞானசபை கட்டடம் அழியல இருக்கு. இதோட சேர்ந்து கட்டப்பட்டதெல்லாம் இல்லாமே போனதெல்லாம் ரொம்ப மோசமா போய் பேர் சொல்லாதெல்லாம். அதே மாதிரி சங்கம் அழியல, சாலை அழியல, சபை அழியல, நெட்டுக்குப்பம் அழியல, கட்டடங்கள் அழிவில்லாமல், சாத்திரங்கள், நூல்கள், திருவருட்பா அழியல. திருவருட்பாவுக்கு பல்வேறு காலத்திலையும் பல்வேறு பதிப்புகள் கொண்டு வந்து விட்டார்கள். நூல், சங்கம், சாலை, சபை இதெல்லாம் அழியாமல் காப்பாற்றிய பெருமை 100 வருஷமாக சங்கத்தை நடத்திய முந்தைய தலைமுறைக்கு உரியது. அந்த முந்தைய தலைமுறையை நாம் போராட்ட வேண்டும். அந்த காலத்துலதான் சமரச பஜனை கந்தசாமி பிள்ளை இருந்தார், ரத்னமூலியார் இருந்தார், வேலுமூலியார் இருந்தார், வேலாயுத மூலியார் இருந்தார், கருங்குடி ரெட்டியார் இருந்தார், மேட்டூர் மணியக்கார் இருந்தார். அவங்களுக்கு வாரசுகள் பின் வாரசுகள் எல்லாம் சேர்த்து அழியாம காப்பாற்றி இந்த தலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். முன்னைய ஒரு சொத்தை நமக்கு கொடுத்தார்கள். சொத்தை காப்பாற்றணும், அது ஒரு பெருமை. 100 வருஷத்துல அந்த 100 வருஷத்துல பஜனை, திருவுருவப்பட ஊர்வலம், வரலாறு படம் ஊர்வலம் உண்டா ஆரம்பிக்கும். 6 மணிக்கு படம் ஊர்வலம் ஆரம்பிக்கும். இப்படிய காலம்பரை 7 மணிக்கு சன்ரைஸ் ஆகி தென்னமரம் உயரத்துக்கு சூரியன் வந்தவன தான் படத்தை இறக்குவாங்க. விடிய விடிய 4 தெருவும் வரும், 10 தெருவும் வரும். எவ்வரி கார்னர் நின்று பஜனை பண்ணுவாங்க. முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறைன்னு பாடுவாங்க. இந்த திருமுறையில் இந்த பாடுறது அதை பாடுறதுன்னு திருமுறை வகுத்து பாடுறேன்பாங்க. அப்படியெல்லாம் பாடி பஜனையாக, பட ஊர்வலமாக, அருட்பாவை பக்தி ரீதியில் வளர்த்த பெருமை முதல் 100 ஆண்டுகளுக்குரியது. இந்த 2வது 50 ஆண்டுகள்ல ஆராய்ச்சி, நூல் வெளியீடு, கருத்தரங்கங்கள், இசையரங்கங்கள், இப்படி இந்த காலத்துக்கேற்ற புதுமையை எல்லாம் அனுசரித்து மிகச்சிறப்பாக வளர்ந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஆசிரியல் கருத்தரங்கம் நடத்துற அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணத்துல பெரிய மனிதர்களாக இருந்தவர்கள் 2 பேர். ஒருத்தரை நான் சொல்லலாம், ஒருத்தரை நீங்க தான் சொல்லலாம். 2 பேர் அருட்சொல்ல மகாலிங்கம் ஒருத்தர், நான் ஒருத்தர். அவர்கள் இல்லை, நான் இருக்கிறேன். நாங்க 2 பேரும் தான் ரொம்ப ட்ரம் பீட்டர்ஸ், தம் கடிச்சவங்க. நாங்க 2 பேரும் தான். பொள்ளாச்சி மகாலிங்கம், கோயம்புத்தூர் மகாலிங்கம் சென்னைக்கு போனார். சங்க 100ஆண்டு விழாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணார் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸை. அது வரைக்கும் பொள்ளாச்சி தொழிலதிபர், கோவை தொழிலதிபர், மெட்ராஸுக்கு போனார். அங்க போனார். அங்க இருக்க சன்மார்க்க பழைய ஆளுங்க இருக்காங்களே, அந்த பழைய ஆளுகள் வந்தாங்க. நீங்க இப்ப புதுசா வந்திருக்கிறீங்க, நீங்க தலைமை வைக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. சென்னைக்கு போன உடனே சென்னை தலைமை அவர் கைக்கு போச்சு. அவர் ராமலிங்கர் பணி வேண்டும்னு ஆரம்பிச்சாரு. இப்ப 50 வருஷம் சிறப்பா மெட்ராஸ்ல சங்க 100ஆண்டு விழா நடத்தினார், சாலை 100ஆண்டு விழா நடத்தினார், சித்தி விழா 100ஆண்டு விழா நடத்தினார். எல்லா விழாக்களையும் ரொம்ப பெருசா நடத்துறாரு. அதே சந்தர்ப்பத்துலதான் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் முனிசிபாலிட்டிகளில் நகரமைப்பு அதிகாரியாக, டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டராகவும் ஆபீசராகவும் இருந்த நான் என்னுடைய 35ஆவது வயசுல எனக்கு வேலையை ராஜினாமா பண்ணேன். நான் வேலையை ராஜினாமா பண்ற காலத்துல எனக்கு பென்ஷன்லாம் கிடையாது. நான் பென்ஷனபிள் தான் அப்ப நல்லா இருந்தோம், டிரான்ஸ்பரபிளா இருந்தோம். எல்லா ஊருக்கும் மாத்தினார்கள். அப்புறம் தான் ஸ்டேட் ஆபீசராக எங்களை பண்ணார்கள். நான் வேலையை 13 வருஷம் சர்வீஸ்ல ராஜினாமா பண்ணிட்டு சாமியாரா போய் நான் வடலூர் வந்து சேர்ந்தேன். நான் வடலூருக்கு வந்தேன். சென்னைக்கு மெட்ராஸ் போனாரு. அந்த பக்கம் அவர் பிடிச்சாரு, இந்த பக்கம் நான் பிடிச்சேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா பிடிச்சோம், தனித்தனியாவும் பிடிச்சோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து பிடிச்சதுதான் ஓபிஆருடைய ஸ்தாபனம்.
ஓபி ராமசாமி ரெட்டியார் வடலூரில் நடத்தின ஸ்தாபனத்தை அரிச்சூரிடமும் என்னிடமும் 2 பேர்கிட்டையும் ஒப்பிச்சார். தேவஸ்தானத்துக்கு நான் 35 வருஷம் மேனேஜிங் ட்ரஸ்டியா இருந்தேன். 6 பீரியட் இருந்தேன். கலைஞர் பீரியட்ல இருந்தேன், எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தேன், இந்தம்மா பீரியட்ல இருந்தேன், அப்புறம் எமர்ஜென்சி பீரியட்ல இருந்தேன். 6 பீரியட் ட்ரஸ்டியா இருந்தவங்க இந்த தவிர வேற யாரும் கிடையாது. அதுலேயும் சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டியா இருந்தேன். எங்க எம்எல்ஏ எல்லாம் வெறும் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான். எம்ஜிஆர் சரி, கலைஞரும் சரி, அடியார் ட்ரஸ்டியா இருக்க வரையில் மேனேஜிங் ட்ரஸ்டியா சேர்மனா இருக்கணுமே ஒழிய அவரை உறுப்பினராக்கி நீங்க சேர்மனா இருக்கப்படாதுன்னு ஒரு ஸ்டாண்டிங் ரூலே போட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்லையும் போட்டார்கள், டிஎம்கே கவர்மெண்ட்லையும் போட்டார்கள். நானா பார்த்து 70 வருஷத்துக்கு அப்புறம் ஓதுவார் இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டாங்க. 70 வருஷத்துக்கு அப்புறம் ஓதுவார் ரிட்டையர் ஆயிடணும், ஓதுவார் இருக்கக்கூடாது, டெம்பிள் ஸ்டாஃப் எல்லாம் 70க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு ரூல் வந்தாங்க. ட்ரஸ்டியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நானா ஒதுங்கிட்டேன். நானா ஒதுங்கலைன்னா இன்னைக்கு கூட நான் தான் இருப்பேன். அதனால நான் இந்த பக்கம் வந்த பிறகுதான் ஏகப்பட்ட நூல்கள். வடலூருக்கு முதல்ல நான் தான் வரலாறு எழுதினேன். அதுக்கு முந்தி வடலூருக்கு ஒரு ஹிஸ்டரி வடலூர்னு இல்லை. அந்த ஸ்தாபனத்துக்கு, அந்த வள்ளற் பெருமானுடைய நிறுவனங்களுக்கு ஒரு வரலாறு இல்லாமல் இருந்தது. நான் வடலூர் வரலாறு எழுதினேன். வரலாறுடைய வரலாறை டாக்டர் சாமிநாதையர் எப்படி எழுதினாரோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு, அந்த தரத்துல அந்த அளவுல அதை ஒட்டணும், தரத்துலயும் அதை ஒட்டணும். சும்மா திவ்ய சரித்திரம்னா 30 பக்கத்துல வரலாறு பற்றி எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி ரீதியில ஒரு பெரிய வரலாற்று எழுதுறேன். அருப்பா அவருடைய கைங்கரியமாகத்தான் இதெல்லாம், இந்த பிரிண்டிங் சார்ஜஸ் எல்லாம் அவர் தான் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த வெளியீட்டுக்கெல்லாம் துணை செய்தவர் அவர் சரவண பகவன் என்று அவருடைய திருநாமம். சுருக்கமா நன்றி சொல்லியிருக்கிறோம் அவருக்கு. அதெல்லாம் ரொம்ப விளம்பரப்படுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்கார்கள். ரொம்ப அடக்கமா இருக்கிறதுலையும் கொஞ்சம் ஆபத்து இருக்கு, ஆனா ரொம்ப பிரபலப்படுத்தியதுலையும் கஷ்டம் இருக்கு. அப்படி ரொம்ப பிரபலமாகி கஷ்டத்தை அனுபவிச்சவர் தான் நம்ம அருட்செல்வர். எது எடுத்தாலும் அவர்கிட்ட ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவோடு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த வெற்றி என்று ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு ரொம்ப வெற்றிகரமா ஓட்டுறார்கள். நம்ம பாண்டுரங்க உடம்ப பார்த்தா அவர் ஸ்டேட் லெவல் ஆபீசர் தோணுமா? அந்த சீப்ல உட்கார்ந்து இருந்தாலே தெரியாது. இப்படி ஒரு நோஞ்சல் உடம்ப வச்சுக்கிட்டு அவர் ஜாயிண்ட் டைரக்டரா ரிட்டையர் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் டிபார்ட்மெண்ட்ல விடமாட்டேங்கிறான் அவர். அந்த ஒர்க்கு சார், இந்த ஒர்க்கு சார், அந்த ஒர்க்கு சார்னு முந்தாசி வரைக்கும் அவர் கவர்மெண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு தான் அப்புறம் அந்த மாநாட்டு ஒர்க்கை பார்க்கணும். அவ்வளவு வல்லவர். இந்த வில்லு பாட்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே, வில்லு பாட்டுல அவர் தான் வல்லடார் வில்லிசை வேந்தர். ரொம்ப ஆர்வமாக போட்டுருக்கிறார் பொது வில்லிசைக்கு. அந்த காலத்துல பாபநாச சிவன் இருந்தார். அவங்க எல்லாம் வில்லு பாட்டுக்காரர்கள். எனக்கு அவங்க காலத்துல இருந்தா பழக்கம். இவர் தான் அவர் கை சேர்த்து இந்த வாத்தியார். அதனால அந்த மாதிரி நல்ல 3 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. நமசிவாயம் ரொம்ப சாப்பிட்டு வெளியவே தெரியாது. இங்க அவர் வணிக துறை தலைவராக இருந்தார். அவர் டாக்டர் நமசிவாயம், டாக்டர் பாண்டுரங்கன், ஜோதி. அவங்க அப்பா சேத்தியார் குரூப்ல வாசவி கன்சல்ட்னு பெரிய தொழிற்சாலையெல்லாம் வச்சு பெரிய தொழிலதிபர். இப்பவும் ஒரு தொழிலதிபர் தான். அவர் இசைச்சங்கத்துக்கு ஆரம்ப காலத்துல இருந்து செக்ரட்டரியா இருந்தார். இந்த அருப்பா ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அருப்பா எல்லாம் மெட்ராஸ்ல போட்டவங்க. அவங்க ஃபேமிலிக்கு இந்த ஏரியாவில் ஆதரவாளரே இவங்க அப்பா பாலசுப்ரமணியம் செட்டியார் தான். அந்த மாதிரி சன்மார்க்கத்துக்கு வழியாக பணி செய்தவர்கள். இந்த ஜோதி, பாண்டுரங்கன், நமசிவாயம் 3 பேர் சேர்ந்து வடலூர்ல வெற்றின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு சொன்னாங்க வெற்றின்னு ஆரம்பிக்கிறோம். நாங்க என்னையா வெற்றின்னு சொன்னாங்க. வள்ளலார் எஜுகேஷனல் ட்ரைனிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். நாங்க ஓஹோ யுனெஸ்கோ மாதிரியா அப்படின்னு இப்பதான் பேர் வைக்கிறது. அப்படி அர்த்தத்தோட வைப்பாங்க. யுனெஸ்கோன்னு பேர் வச்சுக்கோம். யுனைடெட் நேஷன்ஸ் அது நீட்டமா பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி வெற்றின்னு ஒரு பேரை வச்சு 2 வருஷமாக பட்டய வகுப்பு, சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். அந்த வெற்றியோட இன்னைக்கு யோகம் இணைஞ்சிருக்கு. ஒண்ணு சொல்றேன், யோகம்னு நம்ம சொல்லுங்க. யோகான்னு சொல்லி ரொம்ப கொச்சப்பட்டார். இந்த கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இப்படின்னு சொல்றது இங்கிலீஷ் யூசேஜ். கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் அப்படிதான் நம்ம தமிழ் பத்திரிகையில் எழுதணும். அந்த இங்கிலீஷ் எழுதுறத கண்டே அந்த ஜிஏ போட்டுடுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு.
அதே மாதிரி யோகான்னு சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப எரிச்சல் வரும். இங்க பார்த்தா யோகம்னு போட்டிருக்காங்க. அதனால இப்ப யோகத்துறைக்கு ஒரு யோகம் அடிக்குது. உலகம் முழுக்க எல்லாரும் யோகிகள். இன்னும் தான் ஞானியா ஆவாங்க. இப்ப எல்லாம் சரியே போய் யோகத்துக்கு வந்திருக்காங்க. உலகத்துல யோகிகள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு. யோகத்துக்கே ரொம்ப பிரமாதமான வேலையா நடக்குது. அது லேட்டஸ்டா சேர்ந்துக்கிட்டவர் நம்ம வேதாத்ரி முதலாருடைய அன்பர் எல்லாம் சேர்த்து இங்க நல்ல யோகத்துறையை நடத்தி இருக்கார்கள். அதுல தியான யோகம் அதை ரொம்ப சாஃப்டா பண்ணியிருக்கிறார். நம்ம தியான யோகமாக பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம்னு 4 யோகத்தை முதல்ல விவேகானந்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுல இந்த வள்ளலாருடைய தியான யோகத்தை இணைத்து இந்த கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். இது ஒரு வெற்றி கருத்தரங்கு. இந்த வெற்றி கருத்தரங்கில் கலந்து கொண்ட நீங்கள் எல்லாம் இன்றைய முதல் ஒரு 5 ஆண்டு திட்டம், ஒரு 7 ஆண்டு திட்டம் தீட்டி இன்னும் தீவிரமா பணிகள்ல இறங்கணும். இந்த வருஷம் கூட இப்ப டிசம்பர் முடிஞ்சு போச்சு. இன்னும் 15 நாள்ல 16 வருது. இந்த 15ஓட 150 சங்கம் போகுது. இனிமே வரவேற்க வேண்டியது சாலை 150, சபை 150, வரலாறுடைய சித்தி 150, வரலாறுடைய அவதாரம் 200. இதை எதிர்பார்த்து நீங்கள் எல்லாம் இந்த வெற்றியை தொய்வில்லாமல் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸிட் ஆகி இருக்கிறது நிறைவு செய்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த அருட்பெருஞ்சோதி சொல்லி நிறைவு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேண்டுகோளை ஏற்று இந்த கருத்தரங்கை மிக நல்ல முறையிலே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய யோக கல்வி மையத்தினர். எங்களுடைய அழைப்பை ஏற்று திரு ஊர்நடைக்கலாளர் அவர்கள் சன்மார்க்க உலகினுடைய மூத்த சன்மார்க்கி, வள்ளலாருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், இந்த நூலை இங்கே வெளியிடுவதற்கு அனுமதி தந்து அதை புதிதாக திருத்தி அமைத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பல அரிய செய்திகளை உங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதற்கு உள்ள ஆதரவை அடிகளார் அவர்கள் மிக விரிவாக கூறினார்கள். மலேசிய மக்களுடைய உற்சாகத்தினாலும் மன எழுச்சியினாலும் ஆதரவினாலும் இந்த கருத்தரங்கம் வெற்றி பெறுகிறது என்று நாங்கள் உண்மையிலேயே கருதுகிறோம். இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு முதலிலே வித்திட்டவர்களும் பேசியவர்களும் மலேசிய அன்பர்கள் தான். அவர்கள் அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்துவதாக இருந்தது. திருவருள் செயலினாலே நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்க வேண்டும் என்று இங்கே அமைந்திருக்கிறது. அதனால அவர்களுக்கு நான் தனியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கிருந்து 24 பேராளர்கள் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்கிறார்கள். இலங்கையில் இருந்து ஒரு கருத்தாளர் வந்திருக்கிறார். மியான்மரிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் கருத்தாளர்கள் வருவதாக உறுதி சொல்லியிருந்தார்கள் கட்டுரை வாசிக்க. ஆனால் அவர்கள் இயலாமையை தெரிவித்திருக்கிறார்கள் மாறிய சூழ்நிலையிலே. இன்றைக்கு வெளியிடப்பட்ட வள்ளலார் மறைந்தது எப்படி ஒரு அரிய நூல். இதுவரை வள்ளலார் மறைந்ததை பற்றி பல வினாக்கள் உள்ளவர்கள் கூட அந்த நூலை அவசியம் வாங்கி பயில வேண்டும். இந்த நூல் பதிவு செய்தவர்கள் அனைவருக்கும் விலையின்றி கொடுக்கப்பட வேண்டும் என்று மலேசிய அன்பர் சரவண பகவன் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியோடு கூடிய ஆச்சரியமான ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதன்படி பதிவு செய்தவர்கள் அனைவருக்குமே இந்த அடிகளார் அவர்களுடைய நூலும் வள்ளலாருடைய கடிதங்களும் அளிக்கப்படுகிறது. ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கு அந்த ரசீதோடு சேர்த்து ஒரு சிறு அடையாள அட்டை டோக்கன் என்று கொடுத்திருக்கிறோம். அதை கொடுத்து கருத்தரங்க பையையும் இந்த நூலையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு வெளியான 2வது புத்தகம் வள்ளலார் மறைந்தது எப்படி, எதிர்பாராத இயற்கை சூழலினாலே அச்சிட்டு வழங்குவதற்கு வள்ளலார் கடிதங்கள் அச்சிட்டு வழங்குவதற்கு காலதாமதம் ஆயிற்று. அதனாலே இந்த கருத்தரங்கிலே உங்களுக்கு கையிலே அதை கொடுக்க இயலவில்லை.
பதிவு செய்தவர்களுடைய அஞ்சல் முகவரிக்கு அது அனுப்பப்படும். பதிவு செய்தவர்கள் அனைவருக்கும் அனுப்பப்படும். இனி அடுத்து வெளிவருவதாக திட்டமிட்டிருந்த வள்ளலாரின் அற்புத மூலிகைகள் என்ற நூலும் சிறிது காலதாமதமாக வெளிவர இருக்கிறது. அது வெளியான பின்பு பதிவு செய்தவர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படும். அதன் பின்பு அவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். வள்ளலார் மறைந்தது எப்படி என்கிற நூல் வேண்டுபவர்கள், பதிவு செய்யாதவர்கள், மற்றவர்கள், இதை கேட்டவர்கள், கேள்விப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள் அடிகளார் அவர்களிடமிருந்து அந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம். வள்ளலாரின் கடிதங்கள் வேண்டுபவர்கள் வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்திடமிருந்து அதனை பெற்றுக்கொள்ளலாம்.